ஏவலாக பருதி போல் 5 வீரர் படைத்து நீர் அனுப்பும் என்றார்கள். அப்போ படைக்கிற ஆற்றல் யார்கிட்ட இருக்கு? படைக்கிறவன் தான் இறைவன். யாரு? அப்பன் ஈசன். இப்போ கீதை, பகவத்கீதை எடுத்துக்கோங்க. கீதையின் கடவுள் யார்? எல்லாரும் கிருஷ்ணன் சொல்லுவான். நாங்கள் கிருஷ்ணன் இல்லை சிவன் தான் சொல்லி ஒரு நூலை வெளியிட்டுட்டோம். சென்னையில் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய கீதையில் எந்த இடத்துலையும் பகவான் தன்னை கண்ணன் சொல்லலை. பகவான் சொல்றாரு, ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருதே சோத்துன துஸ்ததி பிரமாயன் சர்வ பூதானி யந்திராருடானி மாயையாங்கிறார். என்ன சொல்றாரு? அர்ஜுனோடு சொல்றாரு, அர்ஜுனா சிவபெருமானாகிய ஈசன் எல்லா உயிரோட இதயத்தில் இருக்கிறார், நான் இருக்கிறேன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? சிவன் ஈஸ்வரன் எல்லா உயிரோட இதயத்தில் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவாத்மாக்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு தகுந்தவாறு இந்த பூமியில் வாழ்வு கொடுக்குறாரு. எப்படி? பூமியில் எடுத்துக்கோங்க, இங்கே ஏழை ஒரு ஊர் எடுத்துக்கோங்க, ஒரு 100 ஏழை இருப்பான், 5 பணக்காரர் இருப்பான் இல்லையா? ஏன் நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு? நம்ம எல்லோரும் கடவுளோட பிள்ளைகள் தானே. ஏன் நம்மளை 5 பேர் 90 பேர் ஏழை வச்சுட்டு 5 பேர் பணக்கார வைக்கிறாருன்னா அவன் செஞ்ச முன்வினை, அந்த நல்வினை என்ன பண்ணுது? அவனுக்கு அந்த பலனை கொடுக்குது, கர்ம பலன். அதான் கர்ம பலன். அவன் போன பிறகு தான தர்மம் செஞ்சுருப்பான் அதற்காக. அப்போது நீ நல்லா கேட்டுக்கோங்க, கீதையிலையும் கிருஷ்ணன் யாரை காட்டுறான்? கை காட்டுறான், என்னப்பன் ஈசன். நம்ம ஐயா வைகுண்டராஜர் சொல்றாரு, தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு ஜீவன் முக்தி கூட சிவனை தான் உனக்கு காட்டுறேங்க. வருதா பாயிண்ட்டு? அப்போ இங்கே யார் உயர்ந்தவர்? நான் ஐயா குறைஞ்சல, ஐயா பொக்கிஷம் அவரை மாரி ஒரு பரபொருள் பார்க்க முடியாது. ரைட்டா? நான் இன்னைக்கு எந்த மேடை எடுத்தாலும் நான் ஆரம்பிக்கிறது ஐயாவை பற்றி தான் பேசுவேன். நான் முதல் சிவனை பற்றி நம்முடைய அப்பன் ஈன புலைமாட சுவாமி கோயிலெலாம் பேசுகிறேன். நான் சிறு வயதில் இதே மைக் எனக்கு பிடிக்கிறதுக்கு எனக்கு குருவாகினவர் என் அப்பன் ஈன புலைமாடன் தான். ஏன்னா நான் மைக்கு இதுவரைக்கும் பிடிச்சது கிடையாது. சின்ன வயசில் இந்த மேடையில் ஏறியிருக்கேன். கடந்த காலங்களில் ஒரு சில கசப்புகள் வந்தது, அது வேண்டாம். ஆனாலும் கூட இன்றைக்கு என் அப்பன் முத்துசனை அழைக்கலை, அவர் வாயிலாக என் அப்பன் உள்ளன்னு சொல்லியிருக்கான் ஈன புலைமாடன். என் மகனை கூப்பிடு பேச வைன்னு. இல்லைன்னா நான் இன்றைக்கி இந்த இடத்துல மைக்க பிடிக்கன்னு எப்படி வர முடியும் சொல்லுங்கள்? யார் அனுமதிப்பா? அப்போது இங்கே நீங்கள் முழுமையாக எடுத்துக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? கிருஷ்ணனோ சிவனை தான் வழி காட்டுறாரு, அப்பன் ஐயாவோ யாரை காட்டுறாரு? அங்கே ஏன்னா கடலுக்குள்ளேருந்து வரும்போதே சிவலிங்கம் கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறாரா, இருகையும் ஏந்திட சிவலிங்கம் தந்த அனுப்பு எண்ணெயும் விடும்போது சிவனைகள். அப்போ லிங்கத்தை கொடுத்து விட்ருக்காங்க ஐயாட்ட. சரியா? இரண்டாவது சித்தர்கள் பாருங்கள், சித்தர்கள் யாரை வணங்குறான்? முழுக்க சிவன்கள் தான். அப்போது சாதாரண மனிதர்களிலிருந்து மகான்களிலிருந்து சித்தர்களிலிருந்து அவதார புருஷர்கள் வரை வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் சிவன் தான். அப்போது இந்த சிவனை அடைகிறதுனா, ஆனால் இவரை மாதிரி ஒரு எளிமையான கடவுள் யாரும் கிடையாதுங்க. யாரும் கிடையாது. இவருக்கு பூஜை புனஸ்கரம் எதுவுமே தேவை கிடையாது. ஆடு கிடாய் கோழி பன்றி அறுத்து பலியிடல. ஐயா அகிலத்தில் சொல்கிறாரு, ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாங்க, எனக்கு ஆடு கிடாய் கோழி பன்றி அறுத்து பலியிட தேவையில்லை. ரைட்டா? ஆடு கிடாய் கோழி பன்றி வேண்டாங்க ஆயனுக்கு, மேலத்தாளம் குறவை துணி வேண்டாங்க ஈஸ்வருக்கு. இப்போ எல்லாம் நம்ம கோயிலில் மேலத்தாளம் அடிப்போம், பொங்கல் வச்சுன்னா குறவை துணி குறவை விடுவாங்க, இதுவும் எனக்கு வேண்டாப்பா. அடுத்தால ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய். அன்பு எங்கே இருக்கும்? கடையில் வாங்கண்டா, நம்ம இதயத்தில் இருக்குதா? நம்ம அண்ணன் ஆறுமுக பாண்டி அவர்கள் அழகாக சொன்னார், நீ எதை தொட்டாலும் சிவசிவன் சொல்லி கோயிலுக்கே போக வேண்டாடா, அவன் தேடி வருவாடா உன்னார். அருமையாக பேசினார். அது சத்தியமான உண்மை. சிவா அதை தான் சொல்கிறாரு, ஆடுகிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம்கான், மேலதாளம் குறவை துணி வேண்டாம்கான் ஈஸ்வருக்கு, ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினம் பூசை செய்வாய், நடுதீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகிறாங்க. அப்போது புரிஞ்சுக்கோங்க, அன்பு எந்த கடையிலும் கிடைக்காது. எங்கே கிடைக்கும்? செலவே கிடையாது. நம்ம ஒவ்வொரு நேரமாக தான் சொல்கிற, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயினர். வேதம் 4க்கும் உட்பொருள் யாரு? நம்ம அப்போ சிவபெருமான். 4 வேதனைக்கு ஐயர் ஓதுவான் தனம் தானியம் சுபுத்தலாம்னு. யார் ஆதி? அதுக்கு வித்து யாரு? இந்த சிவன் தான். அப்போது இவரை போல ஒரு எளிமையான கடவுள் உலகத்தில் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா கீதையில் பகவான் சொல்கிறார், பிதாகமசிய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓங்கார ருக் சாம எஜிரவசங்கர். வேதங்களுக்கு அதிபதி ஈசன், இந்த உலகிற்கு பாட்டன் ஈசன், பூட்டன் ஈசன் தான், எல்லாம் அவன் தான். அப்படி சொல்லுவார், யதா தித்ய கதம் தேஜோ ஜெகத் பாசை தேசிலம் எத் சந்திரமசி எச்சக்கம் ஜெகத் பாசை தேசிலம். அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய எந்த ஒளி உலகம் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ
மேலும் நெருப்பினிடத்திலும் சந்திரனிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள். சூரியனுக்கு ஒளி கிடையாது. அந்த ஒளி யாரு? ஈசன் தன் சிவபெருமான் வருது. எத்தனை நம்புறீங்க? கை தூக்குங்க. நீ ஒத்தனா தூக்கி தம்பி, சந்தோஷம்ப்பா. நேரம் ஒரு நக்மாவோ ஒரு அது யாரு புதுநடிகாரு தெரியாது எனக்கு. சரி, ஒரு நடிகை நேரம் வந்து ஆடணும் வைங்க, நம்ம ஊர் கூட்டமே இருக்கும். ஏன்னா அந்த மன்னிச்சுக்கோங்க, நான் கோபத்தில் காமெடியாக தான் பேசுகிறேன். அதாவது நம்ம மக்கள், நம்ம இந்துக்கள் வந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்முடைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் கொடுப்பதில்லை. இந்துக்கள் மட்டும்தான், இந்துக்கள் மட்டும் தான் வேலை செய்கிறான். 24 மணி சீரியல் மோகம், சினிமா மோகம். ஆனால் இது இவர்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். பத்திரிகையார் சொல்றாரு, 800 யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம், அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன எடுத்துக்கிங்க உதாரணத்துக்கு, நான் பண்ணுற மேக்கப்பு, மினுக்கிறது, பந்தாவாக போகிறது, இது எல்லாம் அவவேடம், ஆபத்துங்கிறாரு. இது என்ன பண்ணும்? தற்பெருமையை கொண்டு வந்து நம்மளை நரகத்தில் தள்ளிடுங்கிறாரு. சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலம் அப்படின்னா நீ ஒன்று வேண்டாம், 800 யுகம் இருந்துங்காரு. 800 யுகம் ஒருத்தன் ஊசி முனையில் இருந்து தவம் செய்தும் கிடைக்காத அந்த பலன், சிவசிவான்னு சொல்லிட்டு திருநீர் எடுத்துட்டீங்க, அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. ஆனால் அவவேடம் பூண்டு இங்கு அலைந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்கிறது. இங்கே அவவேடம் என்ன சொல்றாரு தெரியுமா? லிப்டிக் கோச்சிக்காதீங்க, இன்னைக்குள்ள ஆடம்பர வசதிகள் சொல்றாரு, ரைட்டா? அளவு அதுக்காக கோமணம் வச்சுட்டு போய் சொல்லலை, அளவோட எல்லாமே அளவோட இருக்கணுங்கிறார். அப்போ இவ்வளோ சிறப்புகள் இருக்குது நம்முடைய வழிபாட்டில். ஆனால் நம்முடைய மக்கள் வெளியில் வரும்போது என்ன பண்ணுவான்? திருநீர் பூசுறான. எத்தனை விதத்தில் திருநீர் இருக்குது? தயவுசெய்து இந்துக்கள் திருந்துங்க. வெளியில் வரும்பொழுது நம்முடைய சமய அடையாள சின்னங்களை, விபூதியோ பட்டையோ நாமமோ இட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய சிறப்பு இருக்குது. அதான் பத்திரிகையார் சொல்கிறாரு, வெந்நீர் பூசி விளங்குவதும் வைக்கலாங்கிறாரு. வீடு பேர் கிடைக்கும். வீடு பேர்னு என்ன? பூமியில் வீடு வாசல் கிடைக்காது. இது அற்பம். 2 மணிக்கு பார்த்தா 2:10 உயிரோடு இருக்க மாட்டான். இதான் வாழ்க்கை. உண்மையா நம்புறீங்களா? 2:10 பார்த்தா 2:15 தூக்கிடுவான் எம்ம வந்து. அதை தான் சித்தர் சொல்றாரு, நீல வீடு கட்டுறீர் நெடுங்கதவு சாப்பிடுறீர், வாழ வேண்டும் என்றெல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்த பின்பு கை கலண்டு நின்றுடும், ஆழம் உண்ட கண்டனர் அம்மை பாது சத்தியங்கிறாரு. பார்வதி சிவன் மேலே சத்தியட்டு சொல்றேன்டா. கோபுரம் மாதிரி வீடு, அரண்மனை மாதிரி வீடு கட்டுவீங்க, பெரிய கதவு போடுவீங்க, எல்லாரும் நம்மளை மெச்சிக்கணும், நம்ம சொந்தக்கார பதங்களை மதிக்க நினைப்பீங்க, வாழணும்னு சந்தோஷப்படுறீங்க. அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை, இந்த சொன்னோம்ல 2 மணிக்கு இருந்து 2:10 இருக்க மாட்டான், நானும் அதில் தான் இருக்கேன், நம்ம எல்லாரும் அழைப்பு மேலே வந்துடும். அப்போது இது பொய்யான வாழ்க்கை. இந்த வீட்டில் நீங்கள் வசிக்க முடியாது. உனக்கு நித்திய வீடு எங்கே இருக்கு? சிவலோக பதவி. உலகத்திலே மிகப்பெரிய பதவி எதுங்க? பிரதமர் பதவி கிடையாது, ஜனாதிபதி பதவி கிடையாது, சிவலோக பதவி தான் மிகப்பெரிய பதவி. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு ஆதியும் அந்தமும் நடுவும் முடிவும் யார் இருக்கா? சிவன் தான். நாம கருவில் உதிக்கிறது காரணம் யாரு? அந்த சிவன். நடுவில் நம்ம அந்த ஆதி தொடக்கம், நடுவுனா நம்ம நடுவில் வாழக்கூடிய வாழ்க்கை முடிவு. அப்போது இந்த 3க்கும் காரணம் நம்முடைய பரம்பரை ஈசன். அப்போ அந்த ஈசன் தான் இந்த யமன் கூட்டிகிட்டு போனால் நமக்கு ஜீவன் முக்திக்கு அழைக்கணும். அழைச்சாதான் மீண்டும் நம்ம அந்த மண்ணுலகில் பிறக்க மாட்டோம். இதில் பகவான் சொல்றாரு, ரஜசி பிரளயம் கத்வா கர்ப்ப சங்கிசு ஜாயதே ததா பிரளின தமசி மூட யோனிசு ஜாயதேங்க. அதாவது இந்த உலகத்தில் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்கிறாரு. சத்துவம், ராஜசம், தாமசம். இயல்பாகவே ஒரு மனுஷனுக்கு 3 குணங்கள் இருக்கும். சத்துவ குணம் உள்ளவன் யாரு? சாது, அவன் நல்லவன். ரஜோ குணம் உடைய ராட்சசங்காரு. தமோ குணம் துஷ்டன், அயோக்கியங்கிறாரு. இதில் என்ன ஆகுமா? இந்த 3 பேருக்கும் 3 கதி இருக்குங்கிறாரு இறப்புக்கு அப்புறம். புரியுதா என்ன சொல்றாரு? சத்துவம் குணமுடைய சாது இறைவனை சிந்திப்பானா, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான், அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட மாட்டான். ஒன்று இவனுக்கு வந்து என்ன கிடைக்குமா? இறப்புக்கு அப்புறம் நற்கதிக்கு மோட்சத்துக்கு போயிடுவான் சாது. ரஜோகுணம் ராட்சசன், அவனுக்கு உலகில் பற்று, பார்த்ததெல்லாம் ஆசைப்படுவான். இந்த ஏரியாவை இது வாங்கண்டா, நான் எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படுவான், அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இவன் ராட்சசங்காரு. பகவான் சொல்றாரு, இவனுக்கு இறப்புக்கு அப்புறம் இவனுக்கு என்ன கிடைக்குதான்? மீண்டும் இந்த உடலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த உடலில் என்னென்ன அநியாயக்கிரமம் செய்கிறனோ, நான் செத்தக்கு அப்புறம் என்னுடைய ஆத்மா அந்த பழைய பதிவுகளை எடுத்து இன்னொரு உடலுக்கு போகுது, மனித உடலுக்கு. அப்போது நான் இங்கே செஞ்ச பாவத்தை அந்த உடலை அனுபவிச்சாகணும். அதை தான் ஒருத்தர் சொல்லிட்டு பேசி மாட்டிக்கிட்டாரு, நான் சொல்ல விரும்பல. அதான் கர்மா. கர்மா யாரையும் விடுதலை, கடவுளையும் கர்மா விடாது. அப்புறம் தமோ குணம் என்ற துஷ்ட குணம் இருக்கிறது. சாமி யாரை கவனிக்கிறீங்களா? ரைட். அப்போது தமோ குணம் என்ற துஷ்ட குணம்,
அவன் என்ன பண்ணுவான்? கொலை பண்ணுவான். கூலியை வாங்கிட்டு எத்தனை நாள் வெட்டுவான்? வெட்டுறானா? அடுத்தவன் சொத்தாக அபகரிப்பான். 10 நாள் ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் ஆள் புலங்கள்னா அங்கே போய் பத்திராவிஸ்லேயும் மாற்றிட்டு வந்துடுவான். இந்த இடம்லாம் எங்களுக்கு சொந்தன்னு. இந்த அயோக்கிய பசங்க இறப்புக்கு அப்புறம் என்ன வேணாம்? சாமி சொல்கிறாரு, பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திடுவேன். உடல் அழியுது, ஆனால் அந்த துஷ்ட குணம் அந்த அவனுக்கு என்ன ஆகுமா? இறப்புக்கு அப்புறம் நரகம் போகிறானா? நரகம் போய் மீளா நரகம் அங்கே போய் தண்டனை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய இந்த மண்ணுலகில் புழு, விலங்கு, பறவை, விருட்சம், இந்த மரணம் 1000 வருஷம் நிற்கும். இதில் உள்ள ஆத்மா இருக்குது. மனிதனாக பிறந்த துஷ்ட ஆத்மா உள்ள இறங்கிடும், விட்டுறாரு. புழு, விலங்கு, பறவை போன்ற இழிப்பிறவிகள் பல லட்சம் பிறவிகள் எடுக்கணுமா? அவன் யார்? துஷ்டன் தான். அந்த ஆத்மா அந்த உடலில் வருது. விலங்கு. இன்னைக்கு நம்ம போவோம், 2 கிலோ கறி கொடுப்பா, மூளை கொடுப்பா, தலைக்கறி கொடுப்பா, குடல் கொடுப்பாங்கிறமா? அவன் யார்? ஊரடிச்சு ஒலையில் போட்டவன். யார்? லஞ்சம் வாங்குறவன், ஊழல் பண்ணுறவன். இவனுடைய ஆத்மா இறப்புக்கு அப்புறம் எம்பெருமான் என்ன பண்ண வரான்? அது சொல்றாரு, ரஜசி பிள்ளைம் தத்வா கர்ம சங்கிசி ஜாயதே ததா பிள்ளைனஸ் தமசி மூட யோனிசி ஜாயதே. யோனினா பிறப்பிடம். அந்த பாவிகள் நரகத்தில் தண்டனை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மண்ணுலகில் ஆடா பிறப்பான், கோழியா பிறப்பான், பன்றியா பிறப்பான். பன்னியா பிறந்து 10 குட்டி போட வேண்டியிருக்கும். யாரு? இதே மனித ஆத்மா தான் அந்த உடலில் வருது. அப்போ நமக்கு கிடைத்த ஒரு அருமையான பிறவி இந்த மனித பிறவி. இதை நாம பயன்படுத்திக்கணும். அதை தான் சாமி சொல்றாரு, ஒன்று வேண்டாம், சிவ சிவ 2 வந்துடும். இதை கூட நம்மளால் சொல்ல வேண்டாம். ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடுறானா? சினிமா பாட்டு தான் பாடுவான். இந்த நாவல இந்த மந்திரம் வருதா? வராது. அதை தான் ஐயா வைகுண்டராஜர் சொல்லுவார், அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன். கரையேறனா இந்த வாய்க்காட்டு கரையில் இல்லை, பிறவியில இருந்து அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்ல சிவனே சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு. நீசன பாவி, அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டானல்ல சிவனேங்கர். சினிமா பாட்டை தான் பாடுவான். சிவமந்திரம் அவன் வாயில நுழையாது. அப்போ அந்த ஆத்மாக்கள் எங்கே போவோம்? நம்ம குழந்தைகள் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா பிறப்பை விட கொடிய துன்பம் எதுவும் கிடையாது. இங்கே 100 வயசு வரைக்கும் கேக் வெட்டி கொண்டாடுறான். எவ்வளோ பெரிய கொடுமை! சித்தர்கள்லாம் பிறப்பை கண்டு 5 ஓடுனான். ஐயோ பறந்துருவோம், பிறந்து சாக வேண்டியிருக்கேன்னு. ஆனால் மனிதர்கள் சாதாரண எடுத்துக்கிறான். 100 வயசுலேயும் அப்படி நல்லா டை அடிச்சுக்கிட்டு, என்ன மாதிரி நானும் டை தான் அடிச்சிருக்கேன். 40 வயசில் நினச்சி போச்சு. நல்லா டை அடித்து மினிக்கிக்கிட்டு அங்கே அப்புறம் பட்டா கத்திலலாம் விட்டாங்க. கேட்கு பார்த்துருக்கீங்களா? ஏன்டா உன் பிறப்பே துன்பங்கிறாரு. இந்த துன்பத்திலேருந்து நீ கரையேறணும். எப்போ கரையேறுவ? நீ சிவமந்திரம் எப்போ சொல்கிறியோ, இல்லை ஒன்று சிவசிவான்னு சொல்லி அரகரான்னு சொல்லு, 2 நாமத்தில் ஏதோ ஒன்று நல்ல சொல்லலாம், போயிடலாம். அதுக்காக ஐயாவில் இது நான் குறை சொல்லலை. ஐயா சொல்லுவார், ஐயா கூட 5 சீசர்கள் இருந்தாங்க. 5 சீசர்கள் 5 தெரிச்சு ஓடிட்டான். அந்த பொம்பளைங்களை கூப்பிட்றாங்க, இங்கே வா, உன் புருஷனை தவிர வேற யாரையும் என் மனசில் நினைக்கணும்னு சொல்லி சத்தியமத்தில் பொம்பளையும் ஓடிட்டான். அப்போ ஐயா கூட இருந்த 5 சீடர்களாலே ஒழுக்கமாக இருக்க முடியல. ஏன்னா களியோட பிடிச்சிட்டான். அதை தான் ஐயா சொல்லுவார், களி என்ற சொல்லு காலினிக இருந்தாலும் பொய் பேச புத்தி போலி மூடுபடனுங்க. சடல இருளாயிருமா, உள்ள ஆத்ம ஜோதி இருளாயிருங்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஐயா அப்போ இவ்வளோ நாள் உன் எம்மன் வந்து பிடியான் வட்டமாம் கருடனிட்டு வருவேன் நான் வைகுண்டம் தங்க அரணிருக்கும் கைலாசோ 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 சிறந்தவள் கைலாசோ கைலாசோ
பெரியவள் இடமிருக்க இடமிருக்க சங்கரனார் வலம் இருந்தார் வலம் இருந்தார் ஆதிகையில் ஆற்று மாமலையிலே பகவானோட பார்வதி கொள்வாக அமர்ந்திருக்கின்றார். தூணி பொன்னை உருக்கி வாத்து சொரிமுத்தாலே பலகை பொன்னின் பலகை மீது அரணுமை மகவிட்டு இருந்தார்கள். அவர்கள் மட்டுமா சங்கத்தார்கள் சமயத்தார்கள் தானவர்கள் வானவர்கள் நந்தி மத்தள வாசிக்க நாரதர் கியா முயானி போட்டு வீணை வாசிச்சிட்டு இருக்காரு. இப்படி அந்த கைலாச மாமலையிலே எல்லோரும் குழுவாகவே அமர்ந்திருக்கின்றார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கைலாச மலையிலே பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுவாள்? சுவாமி பார்வதி, நீங்க இன்னைக்கு படியிலக்க போறீங்களா? கிளம்பிட்டு இருக்கேன், தெரியாதா உனக்கு? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைமா? நாங்கள் படியிலப்பதை பார்வதியாகி நான் பார்க்க வேண்டும் என்று. இங்க இருந்தே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதானே? அது தெரியாது இல்லையா? நீங்க எங்க போய் படியிலக்கீங்க யாருக்கு தெரியும்? என்ன செய்ய போறா? நானும் வாரேன் சுவாமி, என்னையும் கூட்டிட்டு போங்க. கூடால மனைவிய கூடால கூட்டிட்டு திரும்ப நிம்மதியா இருக்க முடியுமா ஐயா? சுவாமி படியிலக்கத்தான் கூட்டிட்டு போக சொன்னேன். நான் சொல்றதை கேளு. என்ன? அதாவது கைலாச மலையிலே ஒன்றிலே சிவமயம் இருக்க வேண்டும், சரி, சக்தி மயம் இருக்க வேண்டும். 2 வெள்ளி என்று சொன்னால் இருள்மயம் சூழ்ந்து விடும் கைலாச மலை. அப்படியானால் நானோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வடிவமைப்பை வைத்திருப்பேன். நீ எல்லோரும் அவன் பாவம் இவன் பாவம் என்று எல்லோரையும் பார்த்து பார்த்து கொடுக்க சொல்லுவார். ரொம்ப இறக்கு குணம் சுவாமி. அதனால நான் சொல்றதை கேளு. என்ன? வா மேல கைலாச மலையில சும்மா இருக்கிறது, அதை நீ பாரு. என் வேலை படி அளக்கக்கூடிய வேலை, அதை நான் பார்க்கின்றேன். அப்படியானால் என்னை அழைத்து செல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள். வாய்ப்பே இல்லை, எனக்கு நேரம் ஆகிட்டு இருக்குது, நான் போய் படி அளந்து விட்டு வருகிறேன். சீக்கிரத்தில் என்னுடைய கோபத்திற்கு ஆளாக போகின்றீர்கள். பார்வதி, என்ன? அடிக்கடி கோபப்படாதமா உடம்புக்கு ஆகாது. எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாடு எல்லாம் படியிழந்தார் படியிழந்தார் பகவான் நாடு எல்லாம் படியிழந்தார் ஆளாது தினை எடுத்தார் அவர் எல்லாம் படியிழந்தார் நாடெல்லாம் படி இழந்தாரா? உரிய திணை எடுத்தார், உலகமெல்லாம் படி இழக்கின்றார். ஆழாக்கு திணை எடுத்தார், அகமெல்லாம் படி இழந்தார் பகவான். கல்லுக்குள்ளே இருக்கும் தேரை முதல் தாய் கருவில் இருக்கும் குழந்தை வரையிலும் மண்டலத்தில் படைத்த உயிர்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் பகவான் படி இழந்து வருகின்றார். இவர் இப்படி இங்க அவர் பாட்டுக்கு படி இழந்துட்டு இருக்காரு. வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. பார்வதி அம்மா எப்படி இருக்காங்க? சும்மா இருக்காங்க, கோபத்துல இருக்காங்க. படி இழந்து கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னாரு இல்லையா? கணவன்கிட்ட வந்து மனைவி வந்து என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா உடனே கூட்டிட்டு போகணும். ஆமா, இல்லன்னு சொன்னா அந்த வீடு 2-3 பிரிஞ்சிடும். பார்வதி கோபத்துல நினைக்கிறா, இவர் படி இழக்க போறேன்னு போறாரு. நம்மள கூட்டிட்டு போங்கன்னா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. நிஜமாத்த படி இழக்கிறாரா இல்லன்னு சொன்னா குடியத்தான் கெடுக்கிறாரா? பகவானுடைய படி இழப்பை சோதிக்கணும். உண்மையா படி இழந்து நம்மள கூட்டிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு பார்வதி அம்மாக்கு ஒரு சந்தேகம். பார்வதி அம்மா சந்தேகப்படலாமா? பார்வதி அம்மாக்கு சந்தேகம் வருவோம், பூலோகத்தில் நாங்க ஏன் சந்தேகப்படக்கூடாது? இந்த உலகத்தில் ஒரு பெண்ணானவள் யாரை வேணாலும் சந்தேகப்படலாம். சந்தோஷம் ஜன்னல் மாட்ட இருக்குது இல்லையா? ஆமா, அந்த அத்தை பிடிக்கிட்டு வெளியே போயிரு அண்ணே. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல சந்தோஷமே இருக்காது. சந்தேகம் இருக்கலாம், ஆனா சந்தேகம் தான் வாழ்க்கையா இருக்க கூடாதுன்னு சொல்றேன். உனக்கு சந்தேகம் கடைசி வரைக்கும் இருந்துக்கூடாது, சந்தேகம் இருக்க கூடாது நான் சொல்றேன். சரி, சந்தேகம் தான் வாழ்க்கையா இருக்க கூடாது. ஆனால் பார்வதி அப்படி இல்லை, இவருடைய படியிழப்பை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி. சரி, விஸ்வகர்மா. விஸ்வகர்மா யாரு நம்ம கூட்டத்துல? அப்பா நீதானே? யாரு கேளு, முன்னாடி சிம்ல செதுக்கி இருப்பாரு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? காட்டியை கொடுப்பாயா? இது புதிய விஸ்வகர்மா சரியில்லை, ஆனா உங்க அப்பா நான் சொல்ல பொறுக்காது, எதை சொன்னாலும் தலையாட்டும். உடனே கட்டையை விட்டு செதுக்கி கையிலே தந்துருவாரு இந்த புடிமான்னு. அப்படி இந்த விஸ்வகர்மா பாருங்க, ஏதாவது வீட்டுல கொண்டு வச்சீங்கன்னு சொன்னா பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் அண்டாது. பேய் பிசாசு நம்ம வீட்டுக்கு வராது. ஒடுங்கார அப்படியே போயிருவான்னு சொல்லு.
அவங்களுக்கு வேலையே இருக்காது. நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் கட்டி விட்டு கட்டி தமிழ் ஒன்று பண்ணி திருக்காணி போட்டு பார்வதி கையிலே கொண்டு கொடுத்தான் விஸ்வகர்மா. வாங்கினால் தாயான பார்வதா நீதியானவள் என்ன மனசில் நினைக்கிறாரு. சிமலோ சின்னஞ்சிரி சிமலாகல்லவா இருக்கிறது. ஆமா, எந்த ஜீவராசி பிடிச்சு போட்டு அடைக்கிறது? அதானே, ஒரு யானை பிடிச்சு போட்டு அடைக்க முடியுமா? முடியாது. குதிரை அதுவும் முடியாது. ஒரு முயல் கிடையாது. சிலையே இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு முயலுக்கு ஏன் போற? காட்டெடுங்க முடியாது. சிலை இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு சொன்னா இதற்கு ஏற்ற ஜீவராசி எங்கன்னு சொல்லி அம்மா தேடுறாங்க. அப்படின்னு சொல்லி அழகாக சிமிழ் கூட்டை பார்த்தபோது திருவிளக்கை எட்டி பார்க்கிறார். பார்க்கக்கூடிய சமயம் திருவிளக்கின் ஒளிவெளின்னு சொல்லுது பாருங்கள். சொல்கிறது திருவிளக்கில் ஒளிவரே திருவிளக்கில் சிற்றெரும்புகள் சாரை வரிசை நகர்ந்து போயிட்டே இருக்கிறது. பார்க்கின்றார். இத போல ஒற்றுமை யாருக்காவது உண்டுமா? எவ்வளவு அழகா கூட்டமா வரிசையா போயிட்டு இருக்கு பாரு. ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. அதானே, முட்டவன் இல்ல மாதவன் இல்ல, இடம் கொடுத்து எவ்வளவு அழகா போகுது. இந்த கூட்டத்தை நம்ம கலைக்கணும். நம்ம ஊருக்குள்ளனா இதுக்கு முன்னாடி எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதானே, இது எவ்வளவு அது என்னது விட்டில் போச்சா? எறும்பு இப்படிதான் செத்த முடியுமா? இப்பதான் நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். அதாவது எறும்பு சத்தம் எடுத்துக்கிட மாட்டேன், விட்டுரு. கூட்டமா இருக்கிற இடத்துல போய் கலைக்கல் நம்ம வேலை இல்லையா? எந்த கூட்டத்தையும் கலைச்சிருவோங்க அப்படின்னு சொல்லி 2 சிற்றெரும்பு பிடிச்சிட்டா. ஐயோ, கூட்டம் குறைஞ்சு போச்சு. ஆமா, எடுத்து தாயான பார்வதா தேவி சரி அந்த சிமிழ் கூட்டுக்குள்ள போட்டு இறுக்கி புட்டி அடி தன்னுடைய முந்தானையிலே முடிந்து கொண்டாள். பார்வதி முந்தானையிலே முடிந்து பகவான் பேரிலே கோபத்தோடு வரவேற்கின்றார். பகவான் படியில் முடித்தார். ஆமா, கைலாசம் வரணும் பாத்தீங்களா? ஆமா, கைலாசம் வரும்பொழுது அம்மையுமே பார்வதியும் சரி எப்படி அமர்ந்தாள் பாருங்கள். எப்படி நடக்கவில்லை குங்குமம் சூடாமல் கோபாலம் மங்கையானவை கணவன் வரக்கூடிய திசையை நோக்கி அப்படி காலை நீட்டி போட்டு அம்மா வந்திருக்காங்க. கோபத்துல அப்படியே கால் நீட்டிட்டா இருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் இப்ப வில்லு பாட்டு பார்க்க வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் இப்படி இருக்க முடியும். கால் கொஞ்சம் ஒளிஞ்சதுன்னு சொன்னா காலை நீட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அது கால் வழியில விட்டுறது. அது வேற இது வேறயா? நானும் நிறைய இடத்துக்கு பாட்டுக்கு போற இடத்துல நம்மள பார்த்து காலை நீட்டிட்டு இருப்பாங்களா? ஆமா, நம்மள பிடிக்காம தான் கோபத்துல காலை நீட்டிட்டாங்களான்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, அது வேற. இது விவேகத்துல அது வேற டிபார்ட்மெண்ட். இது கால் வலிக்கும் ரொம்ப நேரம் உட்கார முடியாது இல்லையா?
சரி. அதெல்லாம் அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. பார்வதி அம்மா கால் நீட்டி போட்டு வரட்டும் 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 ரெண்டுல ஒண்ணு பாக்கணும். அது வேற கால் நீட்டு. அவங்க பொதுவா என்ன கணவன் இந்த வெளிய வேலைக்கு போயிருக்கிறாங்க, வீட்டுல ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்திருக்கும். சரி, இந்த அம்மா மனசுக்குள்ளேயே போட்டு பொங்கிட்டே இருப்பா. ஆமா, ரெண்டுல ஒண்ணு பாக்கணும். ரெண்டுல ஒண்ணு பாக்கணும். பொதுவா அந்த மாமியார் மருமக சண்டை வந்தாலே பொதுவா பெண்கள் இந்த எண்ணத்திலேயே இருப்பாங்க. ஆனால் இங்கே பகவானை சோதிக்க வேண்டும் என்று நினைத்த பார்வதி அந்த பகவான் மீது கோபத்திலே அமர்ந்திருக்கு. பார்த்த பகவான் இருக்கின்றார். பார்வதி இப்படி ஒரு நாள் இருக்க மாட்டாளே. மெதுவா பக்கத்துல வந்து கேட்கிறாரு. கேட்டாலும் கோபப்படுவா. மெதுவா கேட்கலையா தெரியுமா? ஏதாவது ஏறுக்கு மாறி கட்டணும்னு சண்டைக்கு வந்துருவா. சரி, கொண்டாடி சண்டைக்கு வந்தாச்சுன்னா புருஷனால தாங்க முடியுமாப்பா? முடியாது இல்லையா? எழுத்துக்கிட மாட்டான். மெதுவா வேற பகவான் என்ன சொன்னார்? பார்வதி பார்வதி என்ன, அதாவது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்று நான் படியிழக்க போன திசையை நோக்கி பாதங்களை நீட்டி அமர்ந்திருக்கிறேன். பார்வதி சாமி வந்துட்டீங்களா? சாமி வந்துட்டா? என்ன படப்பே போடல, அதுக்கு முன்னாடி எப்படி சாமி வரும்? சாமி ஐயா சாமி என்ன கேட்ட இப்போ? வாங்க சாமி. நல்ல படி இழந்தீங்களா? அப்படி கேட்டியா? ஆமா. என்னுடைய படி இழப்பில் என்ன பார்வதி குறை? எவ்வளவு அழகாக மக்களுக்கெல்லாம் படி இழந்தேன். மக்கள் எல்லாம் எப்படி நிம்மதியாக இருக்கிறார்கள். நம்பி நம்பித்தான் இப்படி வீணா போறீங்க சுவாமி. ஆமா, அதாவது என்ன நல்ல படியெல்லாம் நீங்க நம்புறீங்க, அது கிடையவே கிடையாது. சரியாக படி இழக்கவில்லை. யாரு சொன்னது? நான் சொல்லுகின்றேன். அது எப்படி உனக்கு தெரியும்? இன்றைய தினத்திலே என்னிடத்துல 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது. ஒருபோதும் இருக்க முடியாது பார்வதி. இருக்கு சுவாமி, இல்லாம நான் எனக்கு இன்று முதல் படியளப்பை நான் நிறுத்தி விடுகிறேன் பார்வதி. சுவாமி, என்னிடத்தில் தான் 2 உயிர் இருக்கிறது, பட்டினியா இருக்குது. இப்பவே நான் காமிச்சிருவேன். பட்டினியா இருக்குதுன்னு சொல்றல்ல, அந்த ஜீவராசி எங்க காட்டு பாப்போம். எங்க வைத்து காண்பித்தால் 20 எவ்வளவு நாளா ஊரை ஏமாத்துவீங்க? பார்வதி என்ன, நான் வந்து ஒரு உண்மையை சொல்றேங்க. எப்படி? கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டமா இருக்காது. நம்ம சண்டையை பார்த்து அவங்க கடையேற ஜாலியா இருக்க மாட்டான். சரிதான். எப்பமாவது அவன் சிரிச்சிருக்கானு பாரு. சிரிச்சாலும் ஒரு பொய்யான சிரிப்பு இருக்கு. அது சிரிக்கிறது அப்படி என்று தேவ சபையை கூட்டுகின்றாரே. சரி, சபையோடு சந்தோஷத்துல சரி சரி, அப்படியா? சும்மா இருக்கல, அங்க எங்க இங்க எங்க ஒரே ஓட்டதான். சரி, அது கொஞ்சம் சோர்வா இருந்தால பார்வதி சந்தோஷமா இருக்கும். ஆனா இது அப்படி இல்ல, ஒரே ஓட்டம். ஐயோ, நம்ம அடைக்கவே அரிசி எல்லாம் ஒண்ணு இல்லையா? சரி, இருக்கட்டும். இனி எப்படியாவது பகவான் சமாளிப்போம். பார்வதி சுவாமி சுவாமி கோபப்பட்டீங்களா? சும்மா சுவாமி, இதெல்லாம் இது விளையாட்டுக்கு செய்யும். சோதனை தவறு கிடையாது. சோதனை நிரூபிப்பதற்காக ஆமா சுவாமி, செய்தது தவறு. Hallelujah.
கனகமணி சோதி அப்படியே ஆகட்டும். கண்மணி வாகனத்திலே ஏற்றினார். சரி. கைலாசபதியில் வந்து சேர்ந்தார்கள் பகவான் பார்வதி. ஆமா. இப்போது உன்னை விருப்பப்பட்ட கண்டிப்பாக அவர்கள் பெண்கள் இருக்கார்கள். பரவாயில்லை சுவாமி. வேண்டாம் சொல்வதை குழந்தை வளர்ப்பது நான் பார்த்துக் கொள்கிறேன். பகவானுக்கு மறுத்து பேசுகிற பாடல் என்ன கேட்டா ஒரு குழந்தை கேட்கிறேன் பொறுப்பொருளா கேட்டாள் அப்படின்னு சொல்லி பார்வதி பார்த்து சொல்லிடாது வாருங்கள். குழந்தை வளர்ந்து அந்த வார்த்தை இப்படியாக பார்வதியால் குழந்தை கேட்டார் அல்லவா? பகவானே சொல்கிறார் தெரியுமா? பார்வதி பார்வதி நான் சொல்றதை கேளு. என்ன? கைலாசபதியில் 1000 வடக்கு கோட்டை கைலாசபதியில் சென்று அதாவது 32 சொன்னாள். நினைத்தவாறு உனக்கு குழந்தை பிறகு சொல்லு. அப்படியா? சுவாமிகளை எப்படி நான் சுவாமி நம்ப முடியும்? உனக்கு ஒரு கால நம்பிக்கை வந்து இந்த புடவையோடு அங்கே அந்த மரகதத்தூள் பக்கத்தில் வெளியிட்டாரா? அங்கே சுடர்களுக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒளிர்ந்து கொண்டு இருக்கு. எரிந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் சுடர் விளக்குனா ஒளிர்ந்து சொல்லணும். ஒளிர்ந்துனா ஒளிர்ந்தா வெளிச்சம். வெளிச்சம் விளக்கு எரிந்து. ஆமா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை இருக்குல்ல. விளக்கு அணைக்க கூடாது, அணைக்கன்னு சொல்லக்கூடாதான், அமர்த்த வேண்டும் சொல்லுவாங்க. ஆமா. இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. சரி. பார்த்த பகவான் பார்க்கின்றார். என்ன? பார்வதி ஆனவள் நவமானது கொண்டிருக்கிறாள். பார்வதிக்கு ராமன் குழந்தைக்கு வர கொடுக்க வேண்டும் சொல்லி ஓடோடி வருகின்றாராம். ஆமா. சுடர்தான் சுடர் விழுந்திடவே முத்தான சுடரதுதான் முத்தமாக உருண்டிடவே முத்தாகவே 3 சுடர் பார்வதியுடைய முந்தானையை வந்து விளைகின்றார். அந்த நேரத்தில் முந்தானையானது கனமாக இருக்கின்றது. அப்ப நிறைய குழந்தை கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு குழந்தைக்குள்ள வெயிட் மாதிரி இல்லையா? 3 நேரம் விழுந்தது கவனிக்கலையா? அப்ப 3 குழந்தையா இருக்கும்போது என்னாச்சு? குழந்தை எப்படி இருக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கணும். எப்படி இருக்குது?
ஈசன். இந்த வடிவேல் பெண் சின்ன ஈசன் இருக்கிற மாதிரி ஒரு சில வரதுக்கு தெரியுமா? ஒரு தோரணைக்காகவா? ஆயாண்டி நம்ம மையானத்தில் இருந்தது ஈசன். எனது வித்ததா இது விக்காத மகருண்ட அவ புரிஞ்சுக்க சாப்பிடு. நான் அப்படி எண்ணி அந்த பெரும்பிளச்சியானவள் சாப்பிடுகின்றார். சரி, சாப்பிடக்கூடிய குழந்தைக்கு மாமிசைக்கு என்று பெயர் சூட்டுகின்றார். பெயரால் சூட்டி வளர்வதிரி சந்திரன் போல வளர்ந்து வைக்கிறானே. ஆமா, பெரும்புல எனக்கு மனசுல ஒரே கவலை. என்ன கவலை? பிள்ளைக்கு என்ன சம்பாதிச்சு வைக்கலையே. நம்ம இவ்வளவு நாள் குழந்தை இல்லாம கொஞ்ச நாள் இருந்த மாதிரி தூக்கி வேண்டியது. அப்படி என்று என்ன செய்தான் பாருங்க. பெரும்புலையனானவள் தன்னுடைய குல தெய்வத்தை மனதிலே நினைக்கின்றார். சரி, அஞ்சன மையெடுத்தான் ஆராய்ந்து பார்க்கவில்லை. அந்த
Yeah.
என்று சொல்றேன். அவ்வளவு நேரம்லாம் இங்க அது தெரிகிறது அல்லவா? ஆமா, 3 வரலி.
போடுமா சாமி தாண்டதுக்கு அப்புறம் போடுமா